ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவலேஷன் கிட்னா என்ன, ஓவலேஷன் கிட் எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி நம்ம ஓவலேட் ஆகிருக்கோம் அப்படின்னு இந்த கிட் மூலமாக தெரிஞ்சுக்கிறது, இந்த ஓவலேஷன் கிட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் பேபி கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்குது, ஆனால் குழந்தை நிற்கலை அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஓவலேஷன் கிட் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் எப்படி ப்ரெக்னன்சி கிட் வாங்குறீங்களோ அதே மாதிரி இந்த ஓவலேஷன் கிட் வாங்கி செக் பண்ணணும். நீங்கள் போயிட்டு வாங்க முடியல நேரம் அப்படின்னா அவைலபிளாக இருக்குங்க. அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேபிக்கு நிறைய முறை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் ஓவலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு இன்டர் கோர்ஸில் இருந்து பாருங்கள். அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓவலேஷன் கிட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களோட ஓவலேஷன் டே அக்யூரேட்டாக தெரியும். அன்றைக்கி கரெக்டாக மறக்காமல் நீங்கள் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஓவலேஷன் கிட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஓவலேஷன் அப்போ LH ஹார்மோன் அதாவது லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும். இப்போ அந்த கிட்டில் லூட்டினைசிங் ஹார்மோன் இருக்கா அப்படின்னு தாங்க காமிக்கும். இது ப்ரெக்னன்சி கிட்டு மாதிரி தாங்க பார்க்கறதுக்கு இருக்கும். இந்த ஓவலேஷன் கிட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்படி எடுப்பீங்க நார்மலாக 4 to ட்ராப்ஸ் விட்டுட்டு அந்த கிட்டில் விட்டு எப்படி செக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஓவலேஷன் கிட்டில் 3 to 4 ட்ராப்ஸ் விட்டு செக் பண்ணணும். இப்போது ப்ரெக்னன்சி கிட்டில் 1 லைன் வந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னென்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். அதே டபுள் லைன் வந்தால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். அதே மாதிரி ஓவலேஷன் கிட்டில் 1 லைன் வந்தால் உங்களுக்கு LH ஹார்மோன் இல்லைன்னு அர்த்தம். அதே 2 லைன் வந்தால் உங்களுக்கு LH ஹார்மோன் இருக்குது, நீங்கள் ஓவலேட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது கருமுட்டை வெடிச்சிருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்கணும். அடுத்த 2 நாள் நீங்கள் ஒன்றா இருக்கணும். இப்போ ஒரு வேளை 1 லைன் காட்டியிருக்கு, 2வது லைன் லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா, சரியாக காமிக்கல அப்படின்னா நீங்கள் ஓவலேட் ஆக போகிறீங்க, கருமுட்டை வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அர்த்தம். அப்போ நீங்கள் சேர்ந்து இருக்கணும் அடுத்த 2 நாளைக்கு. அப்போ தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இப்போது பீரியட் ஆகி 7வது இல்லை 8வது நாளே நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் லைன் தாங்க காட்டும். அப்போ அந்த கிட்டு வேஸ்ட் ஆகிடும். கரெக்டான நாளில் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஓவலேஷன் கிட் எத்தனாவது நாளில் செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 28 நாளைக்கு ஒரு முறை பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட பீரியட் சைக்கிள் 28, 29, 30 இந்த நாளைக்குள்ளே பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் 12, 13, 14 இந்த 3 நாளைக்குள்ளே செக் பண்ணணும், மறக்காதீங்க. இப்போ 28 நாள் உங்களுக்கு சைக்கிள் நடக்குதுன்னா பீரியட் ஆன 1வது நாளில் இருந்து 12வது நாள். இப்போ 1வது நாள் நீங்கள் பீரியட் ஆனீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஓவலேஷன் கால்குலேட் பண்ணும்போது பீரியட் முடிஞ்ச டேட்டா இல்லை பீரியட் ஸ்டார்ட் ஆன டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு சந்தேகம் வருது. உங்களோட பீரியட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த டேட் தாங்க இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ 1ஆம் தேதி பீரியட் ஆகுறீங்க நீங்கள் அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 12வது நாள் தாங்க ஓவலேஷன் கிட்டில் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணும்போது 2வது நாள் லைட்டாக காமிச்சுது அப்படின்னா அடுத்த 2 நாளைக்கு நீங்கள் ஒன்றா இருந்து பார்க்கணும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தாங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எதுக்காக 2 நாள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த LH ஹார்மோன் ஒரு இந்த வீக்கில் உங்களுக்கு 2வது இருக்க கோடு நல்லா டார்க்காக காமிக்கும். ஒருவேளை மங்களமாக இருக்குது லைட்டாக காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்மோன் இருக்குது ஆனால் இன்னும் போதுமான அளவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அர்த்தம். அடுத்த 2 நாள் உங்களோட கருமுட்டை வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி சேர்ந்து இருக்கீங்க, அடுத்த 2 நாளுக்கும் சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பையில் போகும்போது ஸ்போம் 2 நாளைக்கு தாங்க உயிரோடு இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் சேர்ந்து இருக்கீங்க, உங்களோட கர்ப்பப்பையில் நாளைக்கு வெடிக்க இருக்குது அப்படின்னா இன்றைக்கி ஏன் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா ஸ்போம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் கருமுட்டைக்காக. நீங்கள் எப்போ 2வது நாள் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்குதோ அந்த ஓவலேட் ஆன எக்கோட ஸ்போம் போய் நின்னா ரெண்டும் சேர்ந்துடும். அதனால தான் 2 நாளைக்கு ஒரு முறை சேர்ந்து இருக்கணும் அப்படி சொல்கிறோம். ஏன்னா அந்த எக்கோட டைம் 2 நாள், ஸ்போமோட டைம் 2 நாள். எக்கு எப்போ ஓவலேட் ஆனாலும் அந்த ஸ்போம் ரெடியாக இருக்கும், அது போய் ஒன்றாயிடும். ஓவலேட் கிட்டில் லைட்டாக இருந்தாலும் கூட அன்றைக்கும் சேர்ந்து இருக்கணும், அடுத்த 2 நாளைக்கும் சேர்ந்து இருக்கணும். டார்க்காக
காமிச்சாலும் அதே மாதிரி தாங்க இருக்கணும். ஓவுலேஷன் கிட்டு வாங்கி செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்க, ஆனாலும் இன்னும் பேபி கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இந்த ஓவுலேஷன் கிட் மட்டும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை, அதனால தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தாங்க கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டான் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.